ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 22,888 பாயிண்ட்ஸில் இருக்குது. 50 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 75,418 பாயிண்ட்ஸில் இருக்குது. 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 49,689 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 375 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 அகெயின் 23,000 வந்து டச் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் 50,000 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணி போகவும் சான்சஸ் இருக்குது. பட் அது ஒரு ஷார்ட் டேர்மில் நடக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக போகுமாங்கிறது டவுட் தான். அது வந்து நெக்ஸ்ட் வர கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஆக்சுவலி நேற்று வந்து அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. டவ் ஜோன்ஸ் 41,581 பாயிண்ட்ஸ் 260 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. S&P 500 60 பாயிண்ட்ஸ் காலி. நாஸ்டாக் வந்து 304 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது. பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் நீ பார்க்கும்போது ஹாங்சங் இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.14% அப்பு, நிக்கை இண்டெக்ஸ் வந்து 0.69% அப்பு, காஸ்பி வந்து 0.85% அப்பு, ஷாங்காய் காம்போசிட் மட்டும் ஒரு 0.15% கீழே விழுந்துருந்துச்சு. இது ஏஷியன் மார்க்கெட்ஸ். அமெரிக்கன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. 370 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. 3.5% அப்பில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் 1.5% அப்பு, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 700 போச்சு, இப்போ 692ல் ட்ரேட் ஆகுது. இண்டஸ்இண்ட் பேங்க். கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், இவங்க எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இப்போ ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட், ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. 2031 ரூபா, 2034 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இன்னைக்கு 2051 ரூபா போனாங்க. ஃப்ரெஷ் 50 டிவி ஹை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 2051 ரூபா அப்படிங்கிற ஃப்ரெஷ் 50 டிவி ஹை. நேற்றும் 50 டிவி ஹை, இன்னைக்கும் 50 டிவி ஹை டச் பண்ணியிருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். பட் இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தவங்க வச்சுக்கோங்க. பட் இப்போ இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல. இண்டஸ்இண்ட் பேங்கும் 700 ரூபா போச்சு. கடைசியில் இப்போ வந்து 693 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். ஃபெடரல் பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பட் ஃபெடரல் பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல இருந்து அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட அந்த இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், இவங்க வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்யூசியேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் திஸ் அக்யூசியேஷன் அவங்க வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலில் ரிலையன்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து மாற்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுபோக இண்டஸ்இண்ட் பேங்க்ல ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் ஹிந்துஜா என்ன சொல்கிறாருன்னா, அசோக் ஹிந்துஜா வந்து திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்க்ரீஸ் ஸ்டேக் இன் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்ல வாங்கிறதுக்கு இதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஸ்டேக்கை 16% to 26% ஆட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அப்ரூவல் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு லாட்டி ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ப்ரொமோட்டர் தரப்புல வந்து ஃப்ரெஷ் கேபிட்டல் உள்ள வரல. பட் பேங்க் மூலமாட்டு ஒரு 11,000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், செயில், நெக்ஸ்ட் வந்து NMDC இதெல்லாம் ஆவரேஜ் ஆட்டு இன்னைக்கு ஒரு 4% வரைக்கும் மேலே போயிருக்கு. DGTR டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமிடிஸ், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதாவது இந்த சேஃப் கார்ட் டியூட்டி வந்து 200 நாளுக்கு ஒரு 12% போடணும். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஸ்டீலுக்கு 12% வந்து நீங்கள் இம்போசிஷன் பண்ணுங்க, இது சேஃப்கார்ட் டியூட்டி போடுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டீல் கம்பெனிக்கு வந்து டொமஸ்டிக்கில் இருக்க ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 12% டியூட்டி போடுறாங்க 200 நாளைக்கு. இது வந்து நான் அலாய் ஸ்டீலும் இதில் வருது. அலாய் அண்ட் நான் அலாய் ஸ்டீலு, ஹார்ட் ரோல்டு காயில் ஷீட் அண்ட் பிளேட்ஸு, நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பார்க்கும்போது HR பிளேட் மில் பிளேட்ஸு, கோல்டு ரோல்டு காயில் அண்ட் ஷீட்ஸு, மெட்டாலிக் கோட்டட் ஸ்டீல் காயில்ஸ் அண்ட் ஷீட் போத் ப்ராஃபில்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலர் கோட்டட் காயில்ஸ் அண்ட் ஷீட் வெதர் ப்ராஃபில்ட் ஆர் நாட்டு, நெக்ஸ்ட் வந்து கலர் கோட்டட் காயில்ஸ் அண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து சேஃப்கார்ட் டியூட்டி வருது. பட் வந்து ஃபைனல் அப்ரூவல் இன்னும் கவர்மெண்ட் தரப்புல வந்து அப்டேட் வரல. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அந்த ஸ்டீல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1% மேலேயோ 2%, 3%, 4% வரைக்கும் ஆவரேஜ் ஆட்டு ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. யுஎஸ் பிரசிடென்ட் வந்து எல்லா ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% டேரிஃப் போட்டிருக்காரு. இந்த பேசிஸில் நம்மளும் நம்ம டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸை காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல வந்து போடுறாங்க. பட் வந்து ஃபைனல் அப்ரூவல் இன்னும் வரல. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப் 3,514 ரூபா போச்சு, இப்போ 3,533 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு 3,000 கீழே வர கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஏன்னா ஆக்சுவலி அவங்களோட சேல்ஸ் லாஸ்ட் மந்த் நல்லா இல்லை, அது போக இப்போ ரிசல்ட்ஸும் எப்படி வருதுன்னு தெரியல. மேபி ரிசல்ட்ஸும் டவுனாக தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சேல்ஸ் காம்படிஷன் எல்லாம் இவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ இருக்கிற பவன் முஞ்சால் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதாவது எல்லாருடைய மேலேயும் என்னோட கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த பேசிஸில் இப்போ ஹீரோ மோட்டார் காப்பில் ஆக்சுவலி ஹெச்ஆர் ஹெட் டேலண்ட்மெண்ட் மேனேஜில் இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிசைன் பண்ணுறாங்க. நிறைய சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இதில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. இது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இதனால தான் ஹீரோ மோட்டார் காப்பில் 1-2-1-2 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆரோட ஹெட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ரிசைன், நெக்ஸ்ட்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால ஹீரோ மோட்டார் காப்பில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ், ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், அது ரிலேட்டட் கம்பெனிஸ் குறிப்பாக வால்டாஸ், ஹேவல்ஸ் இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த ஏர் கண்டிஷனர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில பார்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ரூடு காப்பர் டியூப்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஏர் கண்டிஷனிங் கம்ப்ரஸர், இது எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு 2 tons வரைக்கும் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னு அதிகபட்சமாக 2 tons வரைக்கும் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து அந்த பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் இப்போதைக்கு தேவையில்லை. அதை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த நியூஸ் என்னென்னா பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது. இதனால சம்மர் சுச்சுவேஷனில் ஏசியோட தட்டுப்பாடு வரலாம். அதை வந்து போக்குறதுக்கு வேண்டி கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது ஏசி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், ஹேவல்ஸ் இது எல்லாமே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன், ஆக்சுவலி இவங்களும் இன்றைக்கி 3.5% பாசிட்டிவ்ல இருக்காங்க. 2165 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செபியோட அந்த எஃப்என்ஓ கான்ட்ராக்ட் எல்லாமே மாற்றினதுக்கப்புறம் இவங்க எல்லாமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வர இப்போ விழுது. இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் குறைக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு 11 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு வருது. அந்த பேஸில் இன்றைக்கி ஸ்டாக் மேலே இருக்குது. ஸோ அந்த டிவிடன் வந்து ஏப்ரல் 12 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஏஞ்சல் ஒன் ஷேர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ 7732 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த போர்டு ஆக்சுவலி ராஜு நயன், ராகுல் குமார் பஜாஜ் இவங்களை வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா 5 consecutive year அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அபினவ் பிந்த்ரா இவங்களை வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டராட்டு 5 yearsக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது மே 20 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1500 கோடி வந்து இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்டில் 1 or more tranches வந்து இந்த ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. இந்த பேசிஸில் இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 2-wheeler அண்ட் 3-wheeler செக்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்கிறாங்க குளோபல் லெவலில் பார்க்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பஜாஜே மீண்டும் வந்து, அதாவது அவர் 2005 அந்த பதவியில் இருக்கிறாரு. இப்போ வந்து மறுபடியும் அவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பஜாஜ் ஆட்டோவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இன்னைக்கு 15% அப்பில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு 4262 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்குது. அந்த பேஸில் இவங்க பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஈஸ்எஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க மார்ச் 21 போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் Tier 2 பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ப்ரிஃபரன்ஷியல் பேஸில் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிரானியூல்ஸ் இந்தியா இவங்களோட சப்சிடரி தான் கிரானியூல்ஸ் யூரோப். இது வந்து யுனைடெட் கிங்டமில் பேத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் மாடலில் சில சேஞ்சஸை கொண்டு வராங்க. அது வந்து மார்ச் 18 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட், இவங்க நாஸ்டாக் லிஸ்டட் கம்பெனியான குளோபல் பயோடெக் கம்பெனி ஆல்வோடெக் இவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 351K பயாலஜிக் லைசன்ஸ் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த AVTO3 இது வந்து டெவலப்ட் பை ஆல்வோடெக் தான், இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பயோசிமிலர் ஆஃப் ப்ரோலியா, அடுத்தது வந்து எக்ஸ்ஜீவா டினோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பயோசிமிலர் தான் இவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஆல்வோடெக்கு. அதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஓரலாட்டேன்னு இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுவாங்க. இது வந்து போன் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கம்பெனியுமே ஆக்சுவலி முன்னாடி மே 2024 ஒரு கமர்ஷியலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த பயோசிமிலர் செக்மெண்ட்டில். யூஎஸ்ல இவங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெட்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் ஸ்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் லார்சன் அண்ட் ட்ரூபோ இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவு எடுக்கிறாங்க. மார்ச் 21 டெப்ட் இஷ்யூ மூலம் மட்டும் பண்ணுறாங்க.
பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புல்ஜ் ஏரோஸ்பேஸ், அடுத்தது வந்து ஏஜென்சி ஃபார் நியூ அண்ட் ரினோவபிள் எனர்ஜி ரிசர்ச் டெக்னாலஜி கூட போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் கேரளா, கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் வெர்டிகல் அந்த செக்மெண்ட்ல ஏர்கிராஃப்ட் எக்கோ சிஸ்டம் வந்து குளோபலி லேண்டிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க ஹைட்ரஜன் ஃபியூல் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க கொச்சின் ஏர்போர்ட்ல. இப்போ இந்த செக்மெண்ட்லேயே வராங்க பிபிசிஎல். ஜென் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு, பைரோ ரோபோட்டிக்ஸ்ல வந்து 45.33% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென் டெக்னாலஜிஸோட ஒரு அசோசியேட் கம்பெனியாக மாறுது இந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்-டிவிடெண்ட் கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அக்ரி இன்ஃப்ரா, அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் ஏஜே இன்ஃப்ராவும் இன்னைக்கு எக்ஸ்-டிவிடெண்ட் ட்ரேட் ஆகுது. அது போக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பேனிங்ல இருக்கிற கம்பெனி பிஎஸ்சி லிஸ்டட்ல இண்டஸ்இண்ட் பேங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், மணப்புரம் ஃபினான்ஸ் சேல், இது எல்லாமே எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன். ஆக்சுவலி வோடஃபோன் ஐடியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி ஏர்டெலும் ஜியோ வந்து போய் ஸ்டார்லிங் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு. இப்போ இவங்க மட்டும் தனியாக விட்டுருக்காங்க. ஆல்ரெடி லாஸ் மேக்கிங். இப்போ அவங்க கூட சேர்ந்தாச்சுன்னா நமக்கு அதை அவ்வளோதான் நினச்சிட்டு இவங்க ஸ்டார்லிங், அமேசானோட கூப்பியர் அவங்க கூட சேர்ந்து சாட்காம் பார்ட்னர்ஷிப், அந்த 5G புஷ் அது சம்மந்தமாட்டு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆக்சுவலி பார்ட்னர்ஷிப் என்ன போடல, பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எலன் மஸ்கோட ஸ்டார்லிங், அமேசானோட கூப்பியர், இவங்க 2 பேருக்குமே கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா 5G சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் வோடஃபோன் ஸ்டில் வந்து லாஸ் மேக்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவங்க கூட அவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்துப்பாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 6% மேலே அப்பில் இருக்குது. ஒன்று, அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 எண்டுக்கு வருது. அது போக மேனேஜ்மெண்ட் அவங்களோட பேரண்ட் கம்பெனியான பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து எம்டி அண்ட் சிஓ ராஜீவ் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா 31 முடிவடையுது. மறுபடியும் அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ ராஜீவ் ஜெயின் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஎன்பிசி டிவி 18க்கு சஞ்சீவ் பஜாஜ் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பேஸில் எனக்கு 6% பாசிட்டிவ்ல இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 70 ரூபா, ஹைனி பார்க்கும்போது 188 ரூபா. பட் பீக் லெவல்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 34% இறங்கி இருக்குது பீக் லெவல்லேருந்து பார்க்கும்போது. ஸ்டில் இது வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 to 7 டைம்ஸ் கிட்ட பி ரேஷியோ இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல, வந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 684 ரூபா எவ்வளோல ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் 2000 கோடி ஃபண்ட் ரைஸ் குறித்து முடிவெடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்க இருக்குது. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்கிறாங்க. பஜாஜோட அந்த ஃப்ரீடம் பைக்கு, சிஎன்ஜி பைக்கு, அது வந்து 50,000 யூனிட் சேல்ஸ் மார்க்கெட் டச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிஎன்ஜி பவர் பைக் வந்து 94 km/kg மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைவேல 126 km/kg கிலோகிராம் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பஜாஜோட ஃப்ரீடம் 125 சிஎன்ஜி பைக்கு இது வந்து 50,000 யூனிட் சேல்ஸ் மார்க்கெட் டச் பண்ணியிருக்குதான். நெக்ஸ்ட் இண்டிகோ கொடுத்த அப்டேட். இண்டிகோ ஏர்லைன் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 எங்ககிட்ட 600+ ஏர்கிராஃப்ட் கவுண்ட் இருக்கும். அதனால ஃபினான்ஷியல் 26 நாங்கள் ஒரு 14 நியூ டெஸ்டினேஷன் ஆட் பண்ண இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் கெப்பாசிட்டி ஷேர் வந்து எங்களுக்கு 40% இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 30. கரண்ட் ஆட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28% இருக்குதான். 14 நியூ டெஸ்டினேஷன் இந்த ஃபினான்ஷியல் 26 ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சைமன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சீமென்ஸ் ஏஜி இந்த கம்பெனி வந்து குளோபல் ஹெட் கவுண்டை 6000 ஒர்க்கர்ஸ் வந்து குறைக்கிறாங்க. குறிப்பாட்டு ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி குறைக்கிறாங்க. டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வேலை போகுது. இது மட்டும் இல்லாமல் வால்சோகன் அந்த ஆடி வந்து 7500 ஜாப்ஸ் வந்து குறைக்க இருக்கிறாங்க ஜெர்மனியில் 2029. விவி பிராண்ட் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 35,000 டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்குள்ளே வைக்கலாம். அதாவது 35,000 மேலே நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணுறாங்க. ஓலா கூட 1000 எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு அனுப்ப போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஜாப் கட் பண்ணுறாங்க. சைமன்ஸ் வந்து இவி சார்ஜிங் யூனிட்ஸை வந்து ஆட்டோமேஷனாட்டு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ், அடுத்தது வந்து ஹீரோ மோட்டார் காப்போட ஹீரோ ஃபின் காப், இவங்க எல்லாருமே ஐபிஓ ஃபைல் பண்ணிட்டாங்க. ஜூலை 31 அந்த ஐபிஓ ஃபைல் பண்ணிட்டாங்க. இதில் ஹீரோ ஃபின் காப் வந்து 3668 கோடி, இவங்க வந்து பிரைமரி ஒரு 2100 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து டிலைட் பண்ணுறாங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே 10,000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க ஐபிஓவில். பேரண்ட் பேங்க் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூவன்ஸ் மூலமாட்டு 2500 கோடி. இந்த ஐபிஓக்கு எல்லாமே வந்து செபி டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே அப்ரூவல் கொடுக்காம இருக்குது. பட் இவங்க பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் வந்து அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்க.
நெக்ஸ்ட் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஇ பவர் மினிஸ்ட்ரி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்து க்ளீன் எனர்ஜிக்கு வேண்டி செட்டப் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.